front of you today at this wonderful occasion. I thank all the participants. Just you rock. Stunning performance was given by you all. Special thanks to all the trained teachers. Give them a big round of applause, please. அழகா நம்ம எல்லாமே வந்து ஸ்கூல்ல ஸ்கூல் இஸ் மை டெம்பிள், டீச்சர்ஸ் ஆர் மை காட் இப்படிதான் சொல்லி நம்ம வளர்த்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது பேரண்ட்ஸ் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம நல்லா படிக்கணும்னு சொல்லலாம். பட் வீட்ல தான் பேசிக் வந்து ஒரு நல்ல மேனர்ஸ் வந்து பேசிக்கா நம்ம வீட்ல தான் சொல்லி கொடுத்துட்டே வளர்க்கணும் பேரண்ட்ஸ் எல்லாமே. ஆனா அந்த குழந்தைங்க கிட்ட என்னன்னா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் மைண்ட்ல பண்ணிடும் எப்பயுமே. ஏன்னா என் குழந்தைங்க கிட்ட நான் வந்து அது எக்ஸாமின் பண்ணிருக்கேன். நான் ஒரு ரைம்ஸே வந்து கொஞ்சம் ஸ்லாங்க மாற்றி சொன்னா எங்க மேம் எப்படி சொல்லி கொடுக்கல, நீ தப்பா சொல்லி கொடுக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஆல் தி சில்ட்ரன். இந்த கதை நல்லா இருக்கும். ஒரு அழகான கிராமத்துல ஒரு சின்ன வீடு தான். அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. பாட்டிக்கு சொல்லியா ஒரு பேத்தி இருக்காங்க. வீடை சுத்திலும் வந்து தென்னை மரம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த தென்னை மரத்துல விழுற கீத்து எல்லாமே எடுத்து அந்த பாட்டி தொடக்கமா ரெடி பண்ணி அந்த பாப்பா கிட்ட போயிட்டு வித்துட்டு வர சொல்லுவாங்க. அந்த பாப்பா தினமும் போய் அந்த தென்னை தொடப்பம் எல்லாமே வித்துட்டு வருவாங்க. ஒரு நாள் தொடப்பம் எல்லாம் எடுத்துட்டு போறப்ப நல்ல ஒரு இனோவா காரு ஹைஃபையான மேடம் வந்து கார் விட்டு இறங்குறாங்க அந்த பாப்பாவை பார்த்து. அந்த பாப்பா என்ன சொல்ல, அந்த மேடம் என்ன கேட்கறாங்க அந்த பாப்பா கிட்ட, இந்த தொடப்பத்தோட விலை என்னன்னு. அந்த பாப்பா சொல்றாங்க, 2 தொடப்பம் வாங்கிட்டீங்கன்னா 30 ரூபாய், ஒரு தொடப்பம் வாங்கினீங்கன்னா 20 ரூபாய். உடனே இந்த மேடம் வந்து ரொம்ப ஃபயர் ஆகுறாங்க. என்னமா கிராமத்துல இருக்க ஒரு தொடப்பத்தோட விலை இன்னும் 20 ரூபான்னு சொல்ற, 10 ரூபாய் உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா சொல்லு, எல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. அந்த பாப்பா என்ன சொல்றாங்க, இல்ல மேடம் இது எனக்கு கட்டுப்படி ஆகாது, ஓகே நீங்க வச்சுக்கோ தொடப்பத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாடா ஏசி வந்து அந்த பாப்பாவை பார்த்து நீ குளிப்பாட்டுது. அதுல வந்து ஒரு பர்சன் கேட்கிறாரு, பாப்பா இந்த தொடப்பத்தோட விலைலாம் என்னன்னு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, அண்ணன் 2 தொடப்பம் வாங்கிட்டீங்கன்னா 30 ரூபாய்ன்னு, ஒரு தொடப்பம் வாங்கினீங்கன்னா 20 ரூபாய். அதுக்கு அந்த டாடா ஏசிக்காரன் சொல்றாரு, மா வாரம் வாரம் இதே இந்த சண்டே அன்னைக்கு நான் வந்து இந்த இருக்கிற தொடப்பம் எல்லாமே உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன். நீ எனக்கு வந்து நீ என்ன ரேட்டை ஃபிக்ஸ் பண்றியோ அதே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. நேரா இந்த டாடா ஏசி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட போய் என்ட்ரி ஆகுது. அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட வந்து வியாபாரி கிட்ட உட்காந்து அந்த டாடா ஏசியில இருக்கிற வியாபாரி பேசுறாரு, அண்ணன் என்கிட்ட இவ்வளவு தொடப்பம் இருக்கு, ஒரு தொடப்பத்தோட விலை வந்து 30 ரூபாய், என்கிட்ட இவ்வளவு தொடப்பம் இருக்கு வாங்கிக்கிறீங்களான்னு. அந்த ஓனர் என்ன சொல்றாரு, சரிப்பா நீ வாரம் வாரம் இந்த தொடப்பம்லாம் எனக்கு வந்து கொடுத்துருன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த இனோவா கார் மேடம் பார்த்தோம் இல்லையா, அவங்க அந்த என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த கார் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள. அது கூட இந்த தொடப்பத்தை வந்து லாமினேஷன்லாம் போட்டு அழகா வந்து மார்க்கர் போட்டு ஒரு தொடப்பத்தோட விலை 45 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஏதாவது வந்து வியாபாரம் பேச முடியுமா? பிக்ஸ்ட் ரேட் தான். அந்த மேடம் எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த தொடப்பத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்காக இந்த கதை நான் இன்னைக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம பக்கத்துல தான் ஒரு வேல்யூபிளான விஷயம் இருக்கு. அது பொருளா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் நம்ம சுத்தி சுத்தி ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்னா நம்ம வேல்யூ கொடுக்க மாட்டோம். ஆனா இப்ப இவ்வளவு லேட் இருக்கீங்க, நீங்க எல்லாம் கை கொடுங்க, வாரத்துல 2 நாள் முருங்கைக்கீரை நீங்க எல்லாம் வந்து சமைக்கிறீங்களா? நமக்கு அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பெரிய கைத்தட்டு. நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கும். இப்ப டவுன்ஷிப்ல மூளைக்கு மூளை முருங்கை மரம்லாம் இருக்கு, நம்ம அதை கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் சோதனை பார்ப்போம். கருவேப்பிலை இருக்கு, கருவேப்பிலை அட்லீஸ்ட் தினமும் 2 எடுத்து வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்றாங்க, நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். நேற்று என் ஃப்ரெண்டு வந்து சிங்கப்பூர்ல இருந்து கால் பண்ணி சொல்றா, ஒரு பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வந்து 70 rupees விற்கிறாங்க சிங்கப்பூர்ல. ஸோ நம்மளுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியா ஒரு விஷயம் நம்மளுக்கு அவைலபிளா இருந்ததுன்னா அது வேல்யூ கொடுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்னா அதை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க. குழந்தைங்க வந்து நிச்சயமா கடவுள் கொடுத்தது ஒரு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு. அது கரெக்டான பாதையில கொண்டு போறது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்க பேரண்ட்ஸ் எதுவும் பண்ணிக்க வேணாம். ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல என்ன ஆகுதுன்னா, அதிகமா மொபைல் போன் டிவில தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம்.
மேத்ஸ் பீரியட் நடத்துனாங்களா, என்ன நடத்துனாங்க, இன்னைக்கு உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்க டெய்லி அவங்க கூட கனெக்டடா இருந்தீங்கன்னா நிச்சயமா they will achieve the goal of success. Aim high, dream big, never ever give. And my special thanks to Sai Rasi Jagdishan sir for inviting me to this function. Thank you so much.